அனைவருக்கும் வணக்கம். தங்கள் பள்ளியில் பிராட்பேண்ட் கனெக்ஷன் இன்ஸ்டால் செய்த பிறகு இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அவ்வாறு இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணலைன்னா அந்த இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோவில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்வாய்ஸை ஃபஸ்ட் அப்லோட் பண்ணிடுங்க. இன்வாய்ஸ் அப்லோட் பண்ண பிறகு ஸ்டாட்டிக் ஐபி இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீஷன் டாக்குமெண்ட் இது போன்ற விவரங்களை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆர் டைப் URL அப்படிங்கிற இடத்துல எம்இஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தோன்னா எம்இஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட் டாப் கார்னர் கூட 3 லைன்ஸ் டச் பண்ணி அந்த மாதிரி மெனு பார் வரும். அதில் ஸ்கூல் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே டெக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸ் டீட்டெயில்ஸுக்கு பக்கத்தில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அந்த டேபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் எவ்வளோ பேண்ட்வித் அப்படிங்கிற விவரமெல்லாம் கொடுத்துருப்பீங்க. லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அப்லோடை கொடுத்தா நீங்கள் இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணணும். இன்வாய்ஸ் அப்லோட் பண்ண பிறகு ஆக்ஷனுக்கு கீழே ஒரு பென்சில் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டின்னு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷனுக்கான அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்டட்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் உங்களுக்கு லாஸ்ட்டாக டவுன்லோட் டெம்ப்ளேட் ஃபார் இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி ஹெட்மாஸ்டரும் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இன்ஜினியரோட சிக்னேச்சர் வாங்கி இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டு யூடைஸ் கோடு ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கிளாஸை ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அது வரைக்கும் அந்த கனெக்ஷனுக்கான வயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்ன்னு போடுங்க. அதுக்கடுத்து ஸ்டாட்டிக் ஐபி வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. வாங்கியிருப்பீங்க, அதுக்கும் எஸ்ன்னு போட்டுருங்க. அதுக்கடுத்து ஸ்பீட் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சா, அந்த நீங்கள் என்ன பிளான் வாங்கியிருக்கீங்களோ அதன்படி அந்த ஸ்பீட் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கும் எஸ்ன்னு போட்டுருங்க. போட்டு ஹெச்எம்மோட சிக்னேச்சர், ஸ்கூல் சீலு இந்த சைடு, ரைட் சைடில் சர்வீஸ் ப்ரொவைடர் இன்ஜினியர் சிக்னேச்சர் கேட்குறாங்க. இதை நீங்கள் வாங்கிட்டு இதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இப்போது என்டர் யுவர் டெடிகேட்டட் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்துருக்காங்களோ அதை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கம்ப்ளைண்ட் பார் ஹெல்ப்லைன் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. அந்த சர்வீஸ் ப்ரொவைடரோட ஹெல்ப்லைன் கம்ப்ளைண்ட் நம்பர் அந்த இன்ஜினியர் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு எந்த இன்ஜினியர் இன்ஸ்டால் பண்ணாங்களோ அந்த அவரோட நேமையும் அந்த கான்டாக்ட் நம்பரையும் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற இடத்துல எஸ்ன்னு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் கேட்குறோம். இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க அந்த ரிப்போர்ட்டை அப்லோட் பண்ணுங்கள். அது 5 MB சைஸில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதே போல் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கம்ப்ளீட் பண்ண பள்ளிகள் இந்த ஸ்டாட்டிக் ஐபி, ஹெல்ப்லைன் நம்பர், இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீஷன் டாக்குமெண்ட் போன்ற விவரங்களை அப்லோட் பண்ணணும். தேங்க்யூ.